ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 24,788 அங்கே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட லோ இருந்திருக்கு. ப்ரீவியஸ் டேவோட லோ 24,813. அதை பிரேக் பண்ணிட்டான். நம்மளோட R1ஐயும் பிரேக் பண்ணிட்டான். R1ஐ பிரேக் பண்ணி ஒரு 950 வரையும் போயிருக்கான். 950 வரையும் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எக்ஸாக்டா நம்மளோட R1க்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் போட்டு பிரேக் அவுட் கொடுக்குறான். அந்த பிரேக் அவுட் கொடுத்தவன் அப்படியே ஒரு டவுன் சைடு தான். டவுன் சைடில் போய் ஒரு சைட்வேஸ்குள்ள போய் கடைசியா மார்க்கெட்டோட லோ அப்படின்றது நாம கொடுத்திருந்த S1 அந்த லெவல்ல தான் லோ அப்படின்றது இருக்கு. நம்மளோட S1க்கும் ப்ரீவியஸ் டே லோ அதுக்கும் இடையிலே மார்க்கெட்டை முடிச்சு இப்போ ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்துலேயே தான் மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 788 அப்படின்னாலும் க்ளோசிங் 812 அந்த ஏரியாவில் தான் முடிச்சிருக்கான். நாம் இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,800 அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் டவுன் சைடு அப்படின்றத சொல்லியிருந்தோம். டவுன் ட்ரெண்ட் நல்லா வேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் என்னவோ ப்ரீவியஸ் டே லோல இருந்து ஒரு 70 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் ஆயிட்டான். ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழையும் ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ணவன் அந்த ஓப்பன் பிரைஸ் கீழே சஸ்டெயின் ஆகி அப்படியே டவுன் சைட் போயிருந்தது அப்படின்னா நாம சொல்லியிருந்த அந்த 800 ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடந்திருக்கும். மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க என்ன நடந்துருச்சு? ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கு மேலே வந்துட்டான். மேலே வந்துட்டு திரும்ப கீழே வரும்போது இங்கே என்ன நடந்திருக்கும்? மார்க்கெட் அப்படின்றது திரும்ப ஓப்பன் ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட 11:30 மணி. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வரான் அப்படின்னா 2:30 மணி நேரத்துக்கு அப்புறம் வரான் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீமியம் டிகே அப்படின்றது நடந்திருக்கும். ப்ரீமியம் டிகே நடந்ததுக்கு அப்புறம் 800 கீழே வந்து நின்னும் அங்கே ஒரு யூஸும் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம அதே மாதிரி இந்த 800 தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 25,100 இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகாத வரை ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்கும் ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,750 புட்டு. ஓகே, அதுக்கடுத்து 25,900 கால். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,964, 24,881, 24,717, 24,636. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இதை தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல 182 பாயிண்ட் இருக்கு. 100 இல்ல, வெறும் 82 பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஒரு நல்ல பிரீமியம் தான். நார்மலா நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 70 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கு. நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளுக்கு நாம சொல்ற இந்த பிரேக் அவுட் நடக்கணும். அது என்னன்னா பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா நேற்று சொல்லியிருந்த அதே லெவல்ஸ் தான் டவுன் சைடுக்கு 24,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
அதுவே அப்சைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 24,800 சாரி 24,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுவும் எது வரையும் அப்படின்னா அதே 25,100 இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான ப்ரீமியம் இருக்கு. ப்ரீமியம் லைவ் மார்க்கெட்டில் காலையில் தொடக்கத்திலேயே டிகே ஆகுதா இல்லை ஒரு அப்ரிசியேஷன் மோடுக்கு போகுதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் என்ன அப்படின்றத பார்க்கணும். எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் பொட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது, அவனோட எல்டிபியில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது, அந்த ஸ்ட்ரைக்கு தான் உங்களுக்கு ப்ரீமியத்தோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். இப்போ க்ளோசிங்கில் அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரெண்டு பேரோட எல்டிபியும் டிவைட் பண்ணி ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா வர்றது தான் ஆவரேஜ் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் இப்போது க்ளோசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 82 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இது 82 பாயிண்ட்டை விட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் செல்லர் எக்ஸிட் ஆக வேண்டிய சூழல், நாம் சொல்கிற இந்த பிரேக் அவுட்டும் கிடச்சி ப்ரீமியமும் அப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து நடக்கும்போது ஒரு எக்ஸ்பிரி டேயில் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து இன்னைக்கு எக்ஸ்பிரி டே அப்படின்றனால ஹீரோ ஜீரோ அப்படின்ற விஷயத்த பல பேரும் ட்ரை பண்ணுவாங்க. எந்த இடத்துல ட்ரை பண்ணணும் அப்படின்றத நாம் பல தடவை சொல்லியிருக்கோம். திரும்பியும் இன்னைக்கும் சொல்கிறோம், மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்கையும் எடுத்துக்கோங்க, லோ ஸ்ட்ரைக்கையும் எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக் அப்படின்றது 24,850 அப்படின்னு இருக்குது அப்படின்னா லோ ஸ்ட்ரைக்கு 24,800 இப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் இடைப்பட்ட தூரம் 50 பாயிண்ட். மார்க்கெட் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் எங்கே முடிஞ்சுது அப்படின்னாலும் இப்போ 830 இங்கே முடியுது அப்படின்னா 830 இங்கே முடியுது அப்படின்னா உங்களுக்கு 850 புட்டோட ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு இருக்கும். 800 காலோட ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் இடைப்பட்ட தூரம் என்னவோ அதுக்கு நடுவில் மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் அந்த ப்ரைஸை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும். அந்த 50 பாயிண்ட்டை தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும். மார்க்கெட் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் முடிஞ்சு க்ளோசிங் ப்ரைஸில் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் கடைசி 5 நிமிஷத்தில் கடைசி 1 நிமிஷம் க்ளோஸ் ஆகும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் எல்டிபியை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது 50 ரூபாய்க்கு அதிகமாக போகவே போகாது. 50 ரூபாய் 50 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது. இது ஆப்ஷன் செயினோட மாற்றவே முடியாத ஒரு அல்காரிதம். இது இந்த செட்டப்பில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் இந்த 50 பாயிண்ட் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுறவங்க மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்கையும் எடுத்துக்கோங்க, லோ ஸ்ட்ரைக்கையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கோட லோ என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஸ்ட்ரைக் லோ அப்படின்றது 20 ரூபாய் வச்சிருக்கான், இன்னொரு ஸ்ட்ரைக் லோ அப்படின்றது 40 ரூபா வச்சிருக்கான். இப்போ காலோட லோ 40 ரூபா, புட்டோட லோ 20 ரூபாய். 24,850 24,800 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் ஒரு ஹை ஸ்ட்ரைக்காவோ லோ ஸ்ட்ரைக்காக இருக்கும்போது ஒரு 20 ரூபா 40 ரூபா அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் வச்சிருக்கான் அப்படின்னா இவன் ரெண்டு பேரோட லோவை ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட் வரும். இவன் ரெண்டு பேரும் பிரிச்சுக்க வேண்டிய ப்ரைஸ் அப்படின்றது 50 பாயிண்ட் தான். ஆனால் இங்கே ரெண்டு பேரோட லோ அப்படின்றது 60 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கோட லோ 50 பாயிண்ட்டுக்கும் கம்மியா ஒரு ரெண்டு பேருமே அவனோட லோ பக்கத்திலே போய் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் ஒரு நல்ல சைடுவேஸே போயிடுச்சு. சைடுவேஸ்க்குள்ளே போயிட்டு ரெண்டு ஸ்ட்ரைக்கும் அவனோட லோ பக்கத்திலே க்ளோஸ் வைக்கிறாங்க, டேவை முடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கோட லோவையும் நீங்கள் ஆட் பண்ணினாலும் அதுவும் 50க்கும் குறைவாக தான் வரணும்.
50 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கும் குறைவா வரும். அவங்க 2 பேரோட எல்டிபி ஆட் பண்ணும்போது தான் 50 பாயிண்ட்ன்னு இருக்கும். ஆனா லோ அப்படின்னு ஆட் பண்ணும்போது 50 பாயிண்ட்டும் கம்மியா தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கிற வரை நீங்க பொறுமையா இருங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ 40 பாயிண்ட் அப்படின்றது காலோட லோ இருக்கு. புட்டோட லோ அப்படின்றது ரூ. 20 இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் அப்படின்றது தொடர்ந்து மேல போய் இன்னொரு ஒரு 50 பாயிண்ட் மேல போயிடுச்சு. இப்படி இருக்குங்க அப்படின்னா 24,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஹை ஸ்ட்ரைக்கா வந்துடும். இப்போ இங்க என்ன நடக்கணும்? இப்போ இந்த ஹை ஸ்ட்ரைக்குக்கும் லோ ஸ்ட்ரைக்குக்கும் நடுவுல இருக்க பாயிண்ட் 100 பாயிண்ட் மாறிடும். இப்போ இந்த கால் அப்படின்றவன் ரூ. 60 லோ வச்சிருக்கான் அப்படின்னா இந்த புட்டு அப்படின்றவன் அவனோட லோ அப்படின்றது ரூ. 60 கம்மியா இருக்கணும். இப்போ அவனோட லோ ரூ. 45 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா 2 பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா ரூ. 85 வந்துருச்சு. பிரீமியம் ரூ. 100 இருக்கணும் 2 பேருக்கும் நடுவுல. ஆனா ரூ. 100ன்றது ரூ. 85 மாறிடுச்சு 2 பேரோட லோ பண்ணும்போது. இப்ப ரூ. 40 லோ வச்சுட்டு மார்க்கெட் 900 வரும்போது எவ்வளவு ரூபாயில ட்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா அந்த லோ விட அதிகமா தான் ட்ரேட் ஆக போறான். எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 60 ட்ரேட் ஆகுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூ. 60 ட்ரேட் ஆகுறான். இந்த புட் அப்படின்ற ஒரு ரூ. 45 லோ வச்சவன் 45 40 85. ஆனா பிரிச்சுக்க வேண்டிய பிரைஸ் ரூ. 100. இவன் இந்த புட் அப்படின்றவன் எப்போ ரூ. 60 கிராஸ் பண்ணி மேல வரானோ 45 லோ வச்சுட்டு திரும்ப ரூ. 60 கிராஸ் பண்ணி ரூ. 61 ரூ. 62 இப்படின்னு வரான் அப்படின்ற பட்சத்துல இந்த கால் என்ன பண்ணி ஆகணும்னா அவனோட லோ அப்படின்ற ரூ. 40 அவன் பிரேக் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். இந்த விஷயத்தெல்லாம் மாத்தவே முடியாது யாராலையும். அவன் ரூ. 62 அப்படின்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா இவனுக்கு லோ பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். இவனோட எல்டிபி ரூ. 60 இருக்கு, புட்டோட எல்டிபி ரூ. 62 இருக்கு அப்படின்னா இந்த காலோட எல்டிபியை விட புட்டோட எல்டிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே இவனுக்கு இந்த லோ பிரேக் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அதே நேரத்துல இவங்க 2 பேரும் பிரிச்சுக்க வேண்டிய பாயிண்ட் 100 பாயிண்ட். 2 பேரும் எல்டிபி ரூ. 102 இருக்கு அப்படின்னா அங்க டைம் டிகே அப்படின்றது நடக்கணும். டிகேன்றது நடந்ததுக்கு அப்புறம் பிரீமியம் செட்டில்மெண்ட் இப்படிதான் நடக்கும். இவனோட எல்டிபி ரூ. 60 மேலவே இருக்கு அப்படின்னா இந்த கால் அப்படின்றவன் ரூ. 40 கீழே வந்தே தான் ஆகணும். அவன் ரூ. 60 மேல எவ்வளவு ட்ரேட் ஆகுறானோ இவன் அந்த ரூ. 40 கீழே வந்தே தான் ஆகணும். இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இப்படி இருக்க பட்சத்துல தான் நாம ஒரு ஹீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்மளால எடுக்க முடியும். அதாவது இந்த இடம் தான் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடமே. அதை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் என்ட்ரி எடுப்பேன், ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு எடுக்கிற அன்னைக்கு வின் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்குமா கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் டிகே அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து. அந்த டிகே அப்படின்றது நடக்கிற இடத்துல பையர் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதான் நீங்க செக் பண்ணணும். இப்ப நாம சொல்லியிருந்தது இவன் ரூ. 60 மேல ட்ரேட் ஆகுறான்னா இந்த காலுக்கு ரூ. 40 லோ பிரேக் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டோம். இவன் ரூ. 45 லோ வச்சிருக்கான் அப்படின்னா அதே நேரத்துல நடுவுல இருந்த இந்த 850 புட்டு அப்படின்றவன் இந்த ரூ. 20 லோவை பிரேக் பண்ணி அவன் ஒரு ரூ. 12 பக்கத்துல ட்ரேட் ஆக ஆரம்பிப்பான். இவன் ரூ. 62 ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா இவன் ரூ. 12 லோ வச்சுட்டு திரும்ப ஒரு ரூ. 15 வருவான். அந்த ரூ. 15 இவனை எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் ஹீரோ ஜீரோ அப்படின்ற விஷயம். புரியுதுங்களா? இவன் ரூ. 15 பிரேக் பண்ணி மேல வரான் அப்படின்னா இவன் ரூ. 62 மேல ரூ. 60 மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ட்ரேட் ஆகணும்னோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த ரூ. 40 அப்படின்றது ஜீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு. இந்த ரூ. 40 ஜீரோ ஆச்சுன்னா
இந்த 850 புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு 50 ரூபாய் அப்படின்றது மினிமம் பிரைஸா அங்க மாறிடும். இவனோட பிரைஸ் 40 ரூபா அப்படின்றது 0 ஆகுது அப்படின்னாவே மார்க்கெட் அப்படின்றது 800க்கு கீழே போய் க்ளோஸ் ஆனாதான் இவனுக்கு 0 ஆகும். இவனுக்கு 0 800க்கு கீழே ஆகுது அப்படின்னும் போது 850 ஸ்ட்ரைக்கோட மினிமம் வேல்யூ அப்படின்றது 50 ரூபாயா மாறிடும். ஸோ இங்க 15 ரூபா பக்கத்துல நீங்க எடுக்கிறீங்கன்னா அவன் 50 ரூபா போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் பிரீமியம் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க அதுல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ் பையரா ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல நாம என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும், அதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பையர் அப்படின்றவன் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அவன் அமைதியா இருந்துட்டாவே அவனோட கேபிட்டல் சேஃபா இருக்கும். கேபிட்டல் சேஃபா இருந்தது அப்படின்னா அடுத்த ட்ரேடை உங்களால ஃப்ரீயா எடுக்க முடியும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. பிரீமியம் அப்படின்றது டிகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடத்துல முயற்சி பண்ணுங்க. அதே நேரத்துல நம்ம இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் அப்படின்றது எதுவுமே பை பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ கிடையாது. இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதை பொறுத்து உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. ஓகே, இந்த நாம சொல்லியிருந்த இந்த பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க நம்ம லெவல்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது இந்த லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, இந்த இடத்துல சொல்ற மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க என்ட்ரி எடுக்கும் போதும் அந்த லெவல்ஸ் அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பிரீமியத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதான். இந்த பிரைஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட செட்டில்மெண்ட்ல கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்த வேல்யூ லைவ் மார்க்கெட்ல இருக்கா இல்லை டிகே நடக்குதா அப்படின்றத பொறுத்து தான் ஸ்பாட் இந்த லெவலை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் பையர் ஒரு நீண்ட காலத்துக்கு இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அவன் பில்ட் பண்ணணும். அதுக்கு ரொம்பவே நாள் எடுக்கும். உங்களுக்கு அந்த நாட்கள் குறையணும் அப்படின்னா நீங்க நம்ம கோர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கோர்ஸுக்கு உண்டான டீட்டெயில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்றது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரையும் எதெல்லாம் இங்கே நம்ம ஃப்ரீயா சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை நாம ஃப்ரீயாவே சொல்லுவோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.